இவங்கெல்லாம் யார் வழி? இஸ்மாயில் வழி அல்ல. அப்போ அவங்கெல்லாம் யார் இல்லை? முஸ்லிம்ஸ் அல்ல. இந்த வழியில் வந்த யூதர்கள். அப்போ யூதர்களுக்கு தானே அந்த நிலம் பொருந்தும். 2 நாட்டில் உள்ள அப்பாவி மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதே நேரம் இஸ்ரவேலர்களை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஹமாஸ் இல்லைன்னா பாலஸ்தீனியர்கள் இந்த போதகர் சொல்கிற கடவுளுக்கு எதிர்த்து நிற்கலையா? இங்கே பாலஸ்தீன் மக்கள்னு செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்து அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஏன் பண்ணலை? யாக்கோபின் வழியாக வந்தவங்களுக்கு தான், அதாவது யூதர்களுக்கு தான். இஸ்மாயில் வழியாக வந்த இஸ்லாத்தவர்களுக்கு இல்லைன்னா பாலஸ்தீனியர்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சிஸ்டர், அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு தான் உரிமை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. எந்த இடத்துல அப்படின்னா எருசலேம், இஸ்ரேல் தேசத்தில் இஸ்ரேலர்களுக்கு யூதர்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பைபிள் வசனத்தை படிங்களே சிஸ்டர். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அப்படி கொடுப்பேன், நித்திய சுதந்திரமாக அந்த இடத்த கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு தானே சிஸ்டர் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாங்க, யாக்கோபுக்கு இல்லையே. என்னம்மா இது? உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு நீங்களே சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு தானே கொடுப்பேன்னு சொன்னார், யாக்கோபுக்கு இல்லையே அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? யாக்கோபு ஆபிரகாமின் சந்ததி. அங்கே தான் 12 கோத்திரமாக பிரியுது இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, யூதர்கள். சிஸ்டர், யாக்கோபு ஆபிரகாமோட சந்ததி தான். கரெக்டு தான். ஆபிரகாமோட மகன் ஈசாக்கு, அவங்களோட மகன் யாக்கோபு, இவங்களோட வழியில இருந்து வந்தவங்கள தான் நம்ம இஸ்ரவேலர்கள்னு சொல்றோம். கரெக்ட் தான். இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு இஸ்மாயில் ஒரு மகன் இருக்காங்க. தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு? தெரியும். ஆமா சிஸ்டர், மறுபடியும் நான் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும். இந்த பாஸ்டர் பேசுறது கேளுங்க. அம்மா, பாஸ்டர் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டாம், பைபிள் பேசுறத கேட்போம். ஆபிரகாமுக்கு இஸ்மாயில்னு இன்னொரு மகன் இருந்தான், உண்மைதான். ஆனால் அந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஏன்னா நம்ம போன பதிவில் பார்த்தோம், ஆண்டவர் தெளிவாக சாராளுக்கு பிறக்கிற உன் சந்ததின்னு தெளிவாக சொல்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவில் அந்த இஸ்மாயிலை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனத்தை படிச்சிடுறேன், அதை தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்மாயிலை பற்றி சொல்லும்போது ஆகார், அதாவது சாராளுடைய வேலைக்காரி ஆகாருக்கு இந்த இஸ்மாயில்னு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை படிக்கிறேன். ஆதியாகமம் 16:11. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, எவளை நோக்கி? ஆகாரை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், பையன்தான் பிறக்க போகுது. கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக சொல்லிட்டு, அந்த இஸ்மவேல் எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். எப்படி? துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும். ஃபஸ்ட்டு என்ன வருது? அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும். செகண்ட் என்ன ஆகுது? எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். எவனுக்கு? இஸ்மவேலுக்கு. தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இதென்ன தீர்க்க தரிசனம்? யெகோவா தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம். இப்போது நாங்கள் இஸ்மாயிலோட சந்ததி தான் இஸ்லாமியர்கள் நம்பலை, ஆனால் நீங்கள் இஸ்மாயிலோடைய சந்ததி தான் இஸ்லாமியர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த வசனத்தை படிக்கும்போது ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன் தெரியுமா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்மவேல் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சந்ததி, சரியா? அந்த சந்ததி என்ன பண்ணுமா? எல்லாருக்கும் விரோதமாக இருக்குமா. ஹமாஸ் குண்டு முதல்ல போடுமா, சரியா? போட்ட உடனே எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்குமா. திருப்பி செம்மடி அடிப்பாங்களாம், சரியா? தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பானா. கரெக்ட். எருசலேம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக ஈஜிப்ட், சிரியா, லெபனான் அப்படின்னு குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லாமா? அப்படி தான் நீங்கள் சொல்கிறபடி எங்கள் வேதம் சொல்லுது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்க. சிஸ்டர், நீங்க இஸ்ரேல் பத்தி சொன்னது 100 வருஷம் வரலாறு, ஆனா அவங்களுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? சொல்லுங்க. ஆமா, அந்த பகுதி தாவீத் ராஜா சாலமோனால் ஆண்ட பகுதி பைபிள் சொல்லுது. அதத்தான் சிஸ்டர் இஸ்லாமும் சொல்லுது. அந்த பகுதியில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி சுலைமான் நபியால் மறுபடியும் கட்டப்பட்டதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படியா? நீங்க தாவீதுன்னு சொல்றீங்க, நாங்க தாவூது நபின்னு சொல்றோம். நீங்க சாலமோன்னு சொல்றீங்க, நாங்க சுலைமான் நபின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இவ்வளவு குழப்பங்கள் சிஸ்டர்? இல்ல, நான் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், இந்த பாஸ்டர் பேசுறது பாருங்க. பாத்தீங்களா? மறுபடியும் நான் சொன்ன ஒரு மாதிரி இருக்கும், இந்த பாஸ்டர் பேசுறது பாருங்கள்.
ஏன் இங்கே அவங்க கொண்டு வாங்க, இந்த பைபிள் இப்படி சொல்லுது பாருங்க அப்படின்னு கொண்டு வாங்க. முடியாதே. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சகோதரி என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் இஸ்மவேலும் அந்த சந்ததி தானே, அந்த இஸ்மவேலுடைய சந்ததியில் தான் இஸ்லாத்தவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த, அதாவது பாலஸ்தீனியர்கள்லாம் இஸ்மவேல் சந்ததி, அதனால் அவங்களுக்கும் அந்த எருசலேம் இல்லைன்னா இஸ்ரவேல் தேசத்தில் உரிமை உண்டுன்றது பேசுகிறதுக்கு ஒன்று பேசிட்டாங்க. இப்போ இங்கே தாவூது எல்லாரும் நம்ம நபிகள் தான், நம்மளுடைய வழி வந்தவங்க தான், நாங்களும், அதாவது இஸ்லாமும் அதை தானே சொல்லுது, பைபிளும் அதை தானே சொல்லுதுன்னு இங்கே வந்துட்டாங்க. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஆபிரகாம், சாராள், அவங்களுக்கு பிறந்த ஈசாக்கு, இந்த வழியில் வரவங்க இஸ்ரவேலர்கள். ஏன்னா யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேலர்னு பேர் வைக்கிறாங்க. இந்த சகோதரியும் இவர்களை போல இருக்கிற முஸ்லீம் சகோதரர்களும் சகோதரிகளும் என்ன சொல்கிறாங்க? ஆபிரகாம், ஹாகார், இஸ்மவேல், அதாவது ஆகார் வந்து அவங்க வீட்டில் பணிவிடை செய்கிறவங்க, இஸ்மவேல் அவங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கிறாங்க. அந்த மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடம் பிறந்த குழந்தை இஸ்மவேல். அந்த வழியில் தான் இவங்கெல்லாம் வந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இஸ்மவேல் வழியில் இவங்கெல்லாம் வந்தால் ஆண்டவர் நியமித்த, அதாவது யெகோவா தேவன் நியமித்த ஆபிரகாம், சாராள், அவங்களுக்கு பிறந்த ஈசாக்கு, ஈசாக்கிலேருந்து அப்படியே வர யாக்கோபு, யாக்கோபுலேருந்து 12 கோத்திரமாக பிரிஞ்சு அந்த வழியில் வந்த தாவூத், அதாவது டேவிட், அப்புறம் முசல்மான், அதாவது சுலைமான், சாலமன், இவங்கெல்லாம் யார் வழி? இஸ்மாயில் வழி அல்ல. அப்போ அவங்கெல்லாம் யார் இல்லை? முஸ்லிம்ஸ் அல்ல, இந்த வழியில் வந்த யூதர்கள். அப்போ யூதர்களுக்கு தானே அந்த நிலம் பொருந்தும். சரி, அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். பைபிள் இதை தான் சொல்லுது. நம்ம அக்கா என்ன உருட்டினாங்க, எந்த போதகரை இழுத்தாங்கன்னு பார்ப்போமா? அவர்கள் அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவதே தவறு. தேவன் அவர்கள் மேல இப்ப கோபமா தான் இருக்கிறார். இப்ப இருக்கிற இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க முதல் எதிரியா பார்க்கிறது இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களாகிய நம்ம தான் அதிகமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பின்னணி எல்லாம் தெரியாம நாம என்ன பண்ணக்கூடாது, சம்பந்தம் இல்லாமல் நாம வந்து அவர்களுக்கு எப்படியாவது அவங்க ஜெயிக்கணும், அவங்க எப்படியாவது தோக்கணும். பாத்தீங்களா, 2 நாட்டுல உள்ள அப்பாவி மக்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அதே நேரம் இஸ்ரவேலர்களை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அக்கா, இந்த போதகர் என்ன சொன்னார்? இஸ்ரவேலர்கள் இன்றைக்கி இருக்கிறவங்க கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொன்னார். சரிக்கா, உண்மைதான். ஆனால் இவர் சொன்ன கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து, அதாவது யெகோவா தேவன், அதான் யெகோவான்னு சொல்கிறாங்க. இங்கே ரட்சகராக ஷூவாவா இங்கே வராரு, மனிதனா இயேசு கிறிஸ்துவா. அவரை தான் இந்த போதகர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்கள் அவங்க நம்பின, அவங்க கும்பிட்ட யெகோவா தேவன் இங்கே மாம்சத்தில் இயேசுவா வந்தாருன்றதை நம்பலை. அதனால் அவங்க வந்து இயேசுவை சிலுவையில் அறைத்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ நான் கேட்குறேன்க்கா, ஹமாஸ் இல்லைன்னா பாலஸ்தீனியர்கள் இந்த போதகர் சொல்கிற கடவுளுக்கு எதிர்த்து நிற்கலையா? இயேசுவை கடவுள்னு நம்பிட்டாங்களா? இல்லையாக்கா? இல்லையே. வேதம், அதாவது பைபிள் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அங்கீகரிக்கவில்லையே. அப்போது இஸ்ரவேலர்களும் எதிர்க்கிறாங்க, ஹமாஸ் இல்லைனா பாலஸ்தீனியர்கள், இஸ்லாத்தவர்கள், முஸ்லிம்ஸ் அவங்களும் வேதத்தின் அடிப்படையிலான யெகோவா தேவனை எதிர்க்கிறாங்க. 2 பேரும் ஒன்று தானே? அப்போ நியாயப்படி இந்த அடிப்படையில் 2 ஒன்றுன்னு ஆயிடுச்சுன்னா எந்த அடிப்படையில் அந்த நிலம் சொந்தம்னு போய் எங்கே பார்க்கணும்? ஆபிரகாம் அந்த வழியாக வந்த ஈசாக்கு, ஈசாக்கின் வழியாக வந்த யாக்கோபு, யாக்கோபின் வழியாக வந்தவங்களுக்கு தான், அதாவது யூதர்களுக்கு தான். இஸ்மவேல் வழியாக வந்த இஸ்லாத்தவர்களுக்கு இல்லைனா பாலஸ்தீனியர்களுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் போய்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியும், அதான் டெய்லி நியூஸ்ல அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்டேட் பாக்குறீங்களா? அங்க பாலஸ்தீன் மக்கள்னா செத்து மடிஞ்சுகிட்டு இருக்காங்க, நீங்க இங்க உட்காந்து அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்க ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஏன் பண்ணல? ஏன் பண்ணலன்னா, ஜக்கீர் நாயக் மாதிரியான ஆட்கள் இஸ்லாம் கண்ட்ரிஸ்னு பேர் வைக்கிறதுனால அவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அல்ல, குரான் படி 100% கரெக்டாக இருந்தால் தான் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் முஸ்லீம் லிஸ்ட்லேயே சேர்க்கலையே, அதனால தான் நாங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு உடல் உறுப்புகளை போன்றவன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றுறாங்களா, அவங்களாம் இறை நம்பிக்கையாளர்களா? ஆமாம். ஹிந்துஸ்ன்னு நிறைய பேர் சுற்றுறாங்க, அவங்களாம் இறை நம்பிக்கையாளர்களா? ஆமாம். முஸ்லீம்னு நிறைய பேர் சுற்றிருக்காங்க, அவங்களும் இறை நம்பிக்கையாளர்களா? ஆமாம். மொட்டையாக சொன்னால் எப்படி?
உண்மையான இறை நம்பிக்கையாளர்னு சொல்ல வேண்டியது தானே? அப்படி உண்மையான இறை நம்பிக்கையாளர்னு சொல்லிட்டீங்கன்னா இஸ்லாம் எங்கே ஒன்றா இருக்குது? இஸ்லாமில் எத்தனை பிரிவினைகள் இருக்குது? எத்தனை ஆயிரம் டினாமினேஷன்ஸ் இருக்குது? சுன்னி சியான்னு மேஜர் டினாமினேஷன்ஸை விட்டுருங்க, கிளை எத்தனை இருக்குது? இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்க மாட்டேன், அந்த ஹதீஸை நீ ஏற்றுக்க மாட்டேன், குரானில் இது இல்லை, குரானில் அது இருக்குது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிற ஒரு டீமு, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிற ஒரு டீமு, இதெல்லாம் வந்து இறை நம்பிக்கை உடையவர்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு டீமு, இதெல்லாம் செய்யலான்னு சொல்கிறது ஒரு டீமு, இதெல்லாம் ஹராம்னு சொல்கிறதுக்கு ஒரு டீமு, இல்லை அதெல்லாம் ஹலால்னு சொல்கிறதுக்கு ஒரு டீமு. எத்தனை பேர் இருக்கீங்க? எப்படி கிறிஸ்தவர்கள் கூறு கூறாக பிரிஞ்சு கிடக்குறாங்களோ அதோட மோசமாக நீங்களும் பிரிஞ்சு கிடக்குறீங்க. எப்படி ஒன்றா சேர முடியும்? உடல்ல ஒரு உறுப்பு பலவீனமாச்சுன்னா அதோட சேர்ந்து மற்ற உறுப்பு எப்படி சோர்ந்து போகும், அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட துன்பத்துல பங்கெடுத்து அவனுக்கு உதவி செய்யணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கு. கரெக்டு தான். ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொருத்தன் முஸ்லீமாக தெரியலையே, அந்த முஸ்லீமுக்கு இன்னொருத்தன் முஸ்லீமாக தெரியலையே. நம்ம லீ பாய் சேனல்லாம் பார்த்தது இல்லையா? அந்த லீ பாய் சேனலை அங்கீகரிக்காத எத்தனையோ முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஜக்கீர் நாயக்க மோசமான டெரரிஸ்ட்டுன்னு சொல்லி அவரை தடை செய்கிற இஸ்லாம் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மக்களுக்கு தெரியணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பொய்யாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பைபிள் எடிட்டடு, குரான் எடிட்டட் இல்லை, பொய். இஸ்லாமில் பிரிவினைகள் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் பிரிவினைகள் இருக்குது, பொய். இந்த மாதிரி நிறைய பொய்கள் சொல்கிறீங்களே, வரும் நாட்களில் ஒன்று ஒன்றா தோலை உரித்து பார்த்துருவோம். பாய். சர்வத்தையும் சிருஷ்டித்த யெகோவா தேவன் சொன்னார். ஆபிரகாமோட தேவன் யாரு? அல்லாஹ் கிடையாது, யெகோவா தேவன். ஆபிரகாமுக்கு தானே சிஸ்டர் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றாங்க, யாக்கோபுக்கு இல்லை. பைபிளில் இல்லாத விஷயங்கள் எதையாவது சொல்லணும்னா எவனாவது எங்கேயாவது கிறிஸ்தவன்ற பேரில் எதையாவது உளறி கொட்டி வச்சிருப்பான் பாருங்க, அதை எடுத்து பாஸ்டர் சொல்றாங்க பாருங்க அப்படின்றாங்க. அங்க முகமது இஸ்மவேல் ஆபிரகாம், அதனால எங்களுக்கும் ஆபிரகாம் தகப்பேன். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பொருந்துமே தவிர கீழே வேலை செய்த ஹாகாருக்கு பொருந்தாது.